ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா நயினார்கோவில் ஒன்றியம் அக்கிரமேசி கிராமத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனியை ஆதரித்து திரைப்பட நடிகர் கருணாஸ் பேசினார். அப்போது கடந்த ஆட்சியில் சி.வி. சண்முகம் தனது சாதியினருக்கு உண்மையாக இருந்ததாக தெரிவித்தார். ஒரே ஒரு அமைச்சரா இருக்கிற சி.வி. சண்முகம் இதே இரட்டை இலை கட்சியில அவர் இதே ராமசாமி படையாச்சியுடைய படத்தை சட்டமன்றத்தில் திறக்கிறாரு. இதே 10.5 ஒரே நாள்ல கடைசி நேரத்தில் அறிவிக்கிறாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சமுதாய பற்றியா உங்களுக்கு இல்ல? இதை நானும் கேட்காம வேற யார் தான் கேட்கறது? நான் உங்களுக்காக ஜெயிலுக்கு போவேன், எல்லாம் நான் பண்ணுவேன், அசிங்கப்படுவேன், அவமானப்படுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா சத்தியமா நான் உங்க மேல வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா நான் உங்களை நம்பி வரல, நான் தேவரை நம்பி வந்தேன். அவர் எனக்கு என்ன கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனால் வந்து விட்டேன், துணிந்து விட்டேன், அதை அடையாமல் நான் போக மாட்டேன் என்பதுல உறுதியா இருக்கேன். அப்போது கூட்டத்தில் இருந்து வந்த ஒருவர், நீங்களும் எடப்பாடிக்கு ஆதரவாக இருந்தவர் தானே என்றும், உங்களுக்காக திருவாடானை தொகுதியில் வேலை பார்த்தவர்களுக்கு நீங்கள் செய்தது என்ன என்றும் கேட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. கூவத்தூர்ல நீங்க எடப்பாடிக்கு ஓட்டு போட்டீங்கல்ல? ஆமா. எல்லாம் பேசுறாங்க. தான் தியாக தலைவி சின்னம்மாவுக்காக எடப்பாடியை ஆதரித்ததாக கூறிய கருணாஸ் திருவாடானை தொகுதி குறித்து பதிலளிக்கவில்லை. அவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாரு. சரி இருங்க ஒரே நிமிஷம் நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, கூவத்தூர்ல நீங்க தானே இருந்தீங்க, எடப்பாடி ஆதரிச்சு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, என்ன அப்படி எடப்பாடி ஆதரிச்சு நீங்க இன்னைக்கு ஏன் எடப்பாடியை வசைப்பாடுறீங்கன்னு கேட்கிறாரா? அதான கேள்வி தம்பி, உங்க கேள்வி அதானா? கேள்வி அதானே? அதாவது எடப்பாடி அவர்களை கூவத்தூர்ல 127 சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து வாக்களித்தது எடப்பாடிக்காக அல்ல, தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்காகத்தான் அப்படிங்கறத நான் சொல்றேன்.